நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல பரவலாக ஒரு தவறான கருத்து பரவிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எம்டிக்கு இன்னும் விசாரணையே வரல. ஆக்சுவலா 6 மணிக்கு மேல தான் விசாரணையே வருது கோர்ட்ல. ஆனா, யூடியூப் வச்சிருக்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது முற்றிலும் தவறானது. சரிங்களா? அதாவது அவங்களோட சேனல்ல வியூஸ் ஆகணும், அவங்க இதில ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு தவறான கருத்துக்கள பரப்புறாங்க. இன்னுமே நம்மளோட கேஸ் விசாரணைக்கு வரல. 6 மணிக்கு மேல தான் விசாரணைக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஒரு வேளை இன்னைக்கு விசாரணைக்கு வரல, டைம் ஆயிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த விசாரணையானது நாளைக்கு தான் மறுபடியும் என்கொயரிக்கு வரும். அதனால அவசரப்பட்டு இவங்க YouTubeல குடுக்கக்கூடிய அந்த கருத்துக்கள யாரும் நம்ப வேண்டாம். ஏன்னா, இதனால நமக்கு தான் ஒரு மைவித்தியோட உறுப்பினர் மெம்பருக்கு தான் மன உளைச்சல் அதிகமா இருக்கும். ஏன்னா, நம்ம அது எப்போ வரும், எப்போ வரும்னு சொல்லிட்டு ஆவலா காத்துட்டு இருக்க சமயத்தில கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவல் நம்ம காதுல கேட்டு சந்தோஷப்பட்டு கொண்டாடிட்டு இருக்கும்போது, அது இல்ல அப்புட்னா நம்ம எந்த அளவுக்கு வேதனைப்படுவோம்னு நல்லாவே தெரியும். அவசரப்பட்டு யாரும் பொய்யான தகவல் பரப்பாதீங்க. நீங்க உண்மையிலேயே பெயில் கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்காக தான் நம்மளுடைய யூடியூப் சேனலே குடுத்துருக்காங்க. எம்டி ஃபாரம் சேனல்ல லாஸ்ட் அப்டேட்ல www.myv3update.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டே ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அதுக்குள்ள போயிட்டு செக் பண்ணுங்க. என்னென்ன அப்டேட்டா இருந்தாலும் அதில உடனடியா தகவல் தெரிவிப்பாங்க. இன்னுமே விசாரணைக்கு வரல. 6 மணி வரையும் பார்க்கலாம். 6 மணிக்கு மேல தான் நமக்கு தகவல் தெரியும். பெயில் கிடைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒருவேளை விசாரணைக்கு பெயில் கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா நானே அப்டேட் பண்றேன். அப்படி இல்லாட்டி நீங்களும் கூட அந்த வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஸோ மக்கள் யாரும் தவறான வதந்திகளை நம்ப வேணாம். நெறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்காங்க. எதனால இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா, இது எந்த அளவுக்கு மனசுல பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த தாக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு உணராம வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் பதிவு பண்ணாதீங்க. உண்மையிலே பெயில் கிடச்சிது அப்படின்னா, அது கண்டிப்பா நம்மளுடைய எம்டி ஃபாரம் சேனல்லையும் தெரிவிப்பாங்க. அவங்க ஆரம்பிச்சிருக்க வெப்சைட்லேயும் தகவல் குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யாரும் நம்ப வேண்டாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி 6 மணி வரையும் பார்க்கலாம். அதற்கு மேலேயும் விசாரணை வரல அப்படின்னா, கம்பல்சரி இந்த விசாரணை நாளைக்கு வரும். நாளைக்கு 100க்கு 100% தெரிஞ்சிரும். ஓகேங்களா? பெயில்ல வர்றதும், வராததும் தெரிஞ்சிரும். 100% பெயில்ல வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ எல்லோருமே கடவுள்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம எம்டி வெளில வரணும்னு சொல்லிட்டு. தேங்க் யூ டூ ஆல்.